எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சில சமயம் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அடிபட்டுரும், கட்டாயிடும், ரத்தம் வரும். அந்த மாதிரி சமயங்களில் நாம் கைக்கு பேண்டேடு போடுவோம். எனக்கு நேற்று வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன காயம்தான் பட்டுச்சு. பட் அது டீப்பாக போயிடுச்சு. ஏதாச்சும் பட்டா ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம பிளாஸ்டர் போடுவோம். அப்போ நம்ம நேராக பிளாஸ்டரை ஓப்பன் பண்ணி அப்படியே ரவுண்டாக சுற்றிடுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டரை ரெண்டு சைடும் இப்படி ஒரு சென்டர் கட்டு கொடுத்துட்டு காயம் என்னமோ சின்னது தான், பட் அதில் ஏதாச்சும் படும்போது ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. இப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் கிராஸாக வெட்டியிருக்கோம்ல, அதை இப்படி ரெண்டு பக்கமும் கிராஸாக ஒட்டுனீங்கன்னா சீக்கிரம் கழண்டு வராது. ஒரே ரவுண்டாக சுற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஆப்போசிட் சைடு அதை ஒட்டுனீங்கன்னா சீக்கிரம் கழண்டு வராமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு கை அடிபட்டதுனால நான் எப்படி பேண்டேட் போடுவேனோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு காஃபி டீ கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது இப்படி ட்ரேயில் வச்சு கொண்டு போவோம். இந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த காஃபிலேயோ டீலேயோ இப்போ நான் எதுவும் இதில் சர்வ் பண்ணல, பட் இது ஒரு வீடியோக்காக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் இது எம்டி சாசர் தான், கப்பு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இப்படி தழும்பாது. நம்ம கொண்டு போகிற காஃபியோ டீயோ இப்படி ஒரு ஸ்பூன் போட்டு கொண்டு போகும்போது தழும்பாது. இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு கொண்டு போகிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கொண்டு போகிற காஃபியோ டீயோ நம்ம ட்ரே எடுத்துகிட்டு போகும்போது தழும்பாது. செகண்ட் ஒன், ரொம்ப ஹாட்டாக நம்ம கொடுக்கும்போது சிலவங்களால் அவ்வளோ சூடு குடிக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் போடும்போது அந்த காஃபி டீயோட சூடு சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக குடிக்காதவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் இப்போ குழந்தைங்களுக்கே பால் ஆற்றிருக்கீங்க, அது இன்னும் சீக்கிரம் ஆடணுன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த பால் சீக்கிரம் ஆறிடும். அதே கான்செப்ட் தான் இதுக்கும். அப்புறம் மூணாவது, சப்போஸ் நீங்கள் போட்டிருக்க சுகர் அவங்களுக்கு பத்தலை, திருப்பி ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ஆற்றி கொடுக்கும்போது அது ரொம்ப கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும்போது டக்குன்னு போட்டிங்கன்னா அவங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்தது, நாம் வர கெஸ்ட்டுங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ், இந்த வெய்ய காலத்தில் வரவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கட் பண்ணி கொடுப்போம். நான் இப்போயும் எதுவும் கட் பண்ணல. இந்த டைமில் கட் பண்ணாலும் எனக்கு வேஸ்ட் ஆகும். ஜஸ்ட் நான் வீடியோக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது ஃபோர்க் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சிலவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அடுத்தவங்க வீட்டில் இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர்க் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கும் நீட்டாக பரிமாறின ஒரு திருப்தி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.
நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி துண்டு துண்டு டைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல யூஸ் ஆகும். சப்போஸ் கவுண்டர் டாப் மேலே நீங்கள் சமைச்சிட்டு பக்கத்தில் இறக்கி வைக்க, இந்த மாதிரி சூடான குக்கர் இதெல்லாம் இறக்கி வைக்கும்போது அது நல்லா சூடு தாங்கும். இந்த டைல்ஸ் மேலே இறக்கி வச்சுக்கலாம் குக்கர்லாம், இந்த மாதிரி டைல்ஸில். அது கவுண்டர் டாப் வீணாகாமல் இது நல்லா சூடு தாங்கும். அதுக்கப்புறம் இதோட இன்னொரு பயன் என்னென்னா, இந்த பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கத்தி ஷார்பன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அவசரத்துக்கு இது நல்லா பயன்படும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஒரு மாதிரி இந்த டைலெலாம் பிட்டு பிட்டாக உழுகிறது தூக்கி தான் போடுவாங்க. இதை வந்து நீங்கள் கவுண்டர் டாப் மேலே ஏதாச்சும் இறக்கி வைக்க, சூடான பாத்திரங்கள் இது பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வச்சா நல்லா கத்தி ஷார்பன் பண்ணுறதுக்கு, நம்ம செராமிக் கப்பில் ஷார்பன் பண்ண எப்படி ஷார்பன் ஆகும் அது மாதிரி இதுவும் நம்மளுக்கு நல்ல பயன் தரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடித்திருந்தால் கூட ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.